தேசம் என்பது வடக்கு என்பது நாங்கள் சொல்லுகின்றால் இது சிவபூமி என்கின்றார்கள். அந்த சிவபூமியை அந்த சிவபூமி இன்றைக்கு பல்வேறு சவால்கள் பல்வேறு வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வீடு. நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் மெல்லாகம் பெரியதம்பிரான் ஆலயத்தில் தான் நிற்கிறேன். முந்தைய தினம் அந்த வைகாசி பொங்கல் உற்சவம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியதம்பிரானுக்கு வந்து மிக பிரமாண்டமான படையலும் இங்கே படைக்கப்பட்டிருந்தது. அதோடு வந்து இந்த ஆலயத்தில் வந்து தீ மிதிப்பு வைபவம் இடம்பெற இருக்கிறது. முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்பொழுது நிற்கக்கூடிய இடம் வந்து மெல்லாகம் பெரியதம்பிரான் ஆலயத்தின் முன்பக்கமாக நிற்கிறோம். தீமிதிப்புக்காக வந்து நெருப்புகள் இங்கே கொளுத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தின் கோபுரத்தை பாருங்க எப்படி கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது. தற்பொழுது வந்து பெரியதம்பிரானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறதுக்கு முன்னால் இங்கே மடைகள் போடப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரியதம்பிரானுக்கு பாருங்க அந்த கோயில் உள் வளாகத்துக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக வந்து மடைகள் போடப்பட்டிருக்கிறதை நான் காணக்கூடிய இருக்கின்றது. அதுவும் மட்டுமல்ல பிரம்மாண்டமான முறையில் வந்து பெரிய பெரிய படைகள் இங்கே படைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்தை பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து மூலஸ்தானம் இல்லை. இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆலயம் வந்து அகமன் சேராத முறை என்றாலும் பாருங்கள் இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் இது வசந்த மண்டபம் போல் இந்த ஆலயம் இருக்குது. அதோட வந்து பின்னுக்கு வந்து நாகம் வள்ளியில் நாகம் வச்சிருக்கணும். சேர்ந்து வேறவங்க பெரியதம்பிரானுக்கு வந்து பிரமாண்டமான படையல் இங்கே வந்து படைச்சு கொண்டிருக்கணும். அதோட எங்களுடைய வணக்கத்துக்கும் அன்புக்கும் உரிய கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஸ்ரீ சந்திரசேகர ஐயா அவர்கள் மரியாதைக்கிறார். அவர்களோடு எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலைஞரான இளங்குமரன் அவர்கள் மரியாதைக்கிறார்கள். அவர்களையும் வருகிறவர்கள் என்று கவனிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து எங்களுடைய தவிசாளர் சோமசுந்தரம் சுகுந்தர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருகிறவர்கள் என்று எங்களுடைய ஆலயம் நிறைவேற்றி வாழ்கிறது. இன்று எங்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல நாள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கோவிலுக்கு இந்த கோவில் என்பது இதனுடைய பூஜை வழிபாடுகள் என்பது நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்ற, யாழ்ப்பாணத்தையே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற, அதே போன்று உங்களுடைய பிரதம குருக்கள் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் இந்த கோயிலுக்கு மாத்திரமல்ல இந்த கிளை கோயில்கள் அனைத்திற்கும் சென்று தாங்களுடைய வழிபாட்டையும் தாங்களுடைய அருளையும் பெற்று வழங்குகின்ற ஒரு முக்கியமான நபராக திகழ்கின்றார்கள். அந்த வகையில் இந்த கோயிலில் இன்றைக்கு இந்த இடம்பெறுகின்ற இந்த பூஜை வழிபாட்டிலே இந்த வழிபடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த பக்த பெருகோடி மக்களே, விசேடமாக எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அதே போன்று எங்களை அழைத்ததற்கான நன்றியையும் நாங்கள் உங்கள் எல்லோருக்கும்
தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இறைவனுடைய ஆசி அருள் எங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு நாடு என்ற வகையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற நேரம். அந்த சவால்கள் என்பது வேறு எதுமல்ல, நாட்டை நல்ல முறையில் கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போது உண்மையிலேயே பல்வேறு சவால்கள், பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் அதே போன்று இந்த பக்தகோடி மக்களான உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதே போன்று வழிபட பிரதேசம், இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைவருமே நாங்கள் எல்லோருமே ஒரு தாய் மக்களாக இருந்து கொண்டு எங்களுடைய வழிபாட்டு தலங்களை நல்ல முறையில் கட்டியெழுப்புவதற்கும் அதே போன்று எங்களுடைய இந்து சமய வழிபாடுகளை, இந்து சமயத்தினுடைய பெருமைகளை, அதாவது இந்த பிரதேசம் என்பது வடக்கு என்பது நாங்கள் சொல்லுகின்றால் இது சிவபூமி என்கின்றார்கள். அந்த சிவபூமியை உண்மையிலேயே அந்த சிவபூமி இன்றைக்கு பல்வேறு சவால்கள் எதிர்கொண்டிருக்கின்றது, பல்வேறு நெருக்கடிகள் எதிர்கொண்டிருக்கின்றது. அதனால் இவ்வாறான பக்தர் பெருங்கோடி மக்களாக நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்க்கின்ற பொழுது, இந்த இளவினை நாங்கள் இறை துதியோடு அவனை தொடுகின்ற பொழுது, அவனை அணுகின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே திடச்சதற்கு கொள்ள வேண்டும். வேறு எதுவல்ல, நாங்கள் எல்லோருமே இன்றைக்கு நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணம் எதிர்கொண்டிருக்கின்ற பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது. கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக போதைப் பொருள் என்கின்ற வேரியங்களை ஆட்டி படைக்கின்றது. அதனால் இந்த திருவிழாவின் பொழுது நாங்கள் இன்னும் ஒரு வழியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வேறு இந்த நச்சு போதைப் பொருளில் இருந்து, இந்த தீய பழக்கத்தில் இருந்து நாளைக்கு எங்களுடைய இளம் பரம்பரை, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும்.
இங்கே உட்பிரத்தில் இருக்கும் முருகன், பிள்ளையார், பெரிய தம்புரான், பைரவர் ஆகியோருக்கு வந்து தீவாராதனைகள் அங்கே காண்பிக்கின்ற காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த உட்பிரத்தில் இருக்கும் தெய்வங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான படைகளும் அங்கே படைக்கப்பட்டிருக்கின்றது, நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
அப்படியே நிக்க வேணும். கம்பி வேலிக்கு இப்பால் வரக்கூடாது. தயவு செய்து கம்பி வேலிக்கு இப்பால் வரக்கூடாது. அக்கினி பள்ளத்தை சூழ நிற்கிற அடியவர்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்குரிய நாள். ஆகவே நீங்கள் அமைதியாக இருந்து எம்பெருமாட்டியினுடைய பெரிய நாயகி அன்னையினுடைய வழிபாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயருடைய அருள் பெற்று நாங்கள் வருகிறோம். சுவாமி, நீ சஞ்சீவி வேலையை கொண்டு வந்த நாயகன் அல்லவா? எங்களுடைய சஞ்சலங்களை நீ தீர்க்கப் போகிறாய். வழிய விடுங்க. சாமியின் வாசலை மறைக்கக்கூடாது. தயவு செய்து சாமியினுடைய வாசலை மறைக்கக்கூடாது. ஆகவே நல்ல முகூர்த்தம் ஒதுங்கி வருகிறது. அழகாக தொண்டர்கள் அழகாக இருக்கிறார். எல்லாமே
யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்று சிறப்போடு 2026ஆம் ஆண்டு வைகாசி பெரும்பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் வலிகிழக்கு பிரதேசத்தில் மல்லாகம் என்று சொல்லுகிற திருநகரத்தில் பெரியநாயகி சமேத பெரியதம்பிரானுடைய ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த பொங்கல் வழிபாடு ஒவ்வொரு ஆண்டிலையும் வைகாசி மாதத்தில் நடைபெறுவது யாவரும் அறிந்தது. திகதி மாறி வரலாம், ஆனால் வைகாசி பெரும்பொங்கல். இந்த வழிபாட்டுக்குரிய நாமம் பெரும்பொங்கல் தீமிதிப்பு வழிபாடு. இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தரிசனம் செய்தீர்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு நீண்ட வரலாறு. இந்த ஆலயத்திலே நீண்ட நெடுங்காலமாக பெரியநாயகியோடு பெரியதம்பிரான் குடியிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஆண்டுதோறும் இந்த வழிபாட்டுக்கு முதலாவது நாள் சாடிமனை பூசை என்ற ஒரு வழிபாடு நடைபெறும். இந்த சாடிமனை பூசையை ஏராளமானவர்கள் கொண்டாடுவார்கள். பெரும்பொங்கல் அன்று நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டுக்குரிய மடைப்பண்டங்கள் யாவும் சாடிமனையிலே இருந்து எடுத்து வரப்படுகிற ஒரு காட்சி. இந்த சாடிமனை நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டேன். சாடிமனை என்று சொன்னால் இந்த ஒரு தடவை இந்த தக்கன் யாகம் செய்தான். தக்கனுடைய யாகத்திலே அங்கே வீரபத்திரர் கலந்து கொண்டார். இந்த வீரபத்திரருடைய தேவதைகளாக பெரியதம்பிரான் போன்றவர்கள். ஆகவே இந்த யுத்தத்துக்கு ஒரு தடவை பெரியதம்பிரானை அனுப்பிய வேளையிலே இந்த வீரபத்திரர் அவர் வராதபடியாலே தானே நேரடியாக யுத்த களத்துக்கு வர முனைந்தார். அந்த வேளையிலே தான் எல்லா தேவதைகளும் ஒவ்வொரு இடத்திலே ஒதுங்கி கொண்டார்கள். பெரியதம்பிரான் மட்டும் சலவையாளர்களுடைய சாடிக்குள் தலைவை துணிகளை அந்த சலவை செய்கிற சாடிக்குள் பதுங்கிவிட்டார், ஒழித்து கொண்டார். அந்த வீரபத்திரர் விலகியதும் இவர் வெளியிலே வந்தார். சலவையாளர்கள் சாடியை திறந்து விட்டார்கள். விட்டவுடனே அவர்கள் அப்பனே பெரியதம்பிரானே எங்கள் குலத்தை காக்க வேணும் என்பது ஒரு மகத்துவம், ஒரு மகுட வாசகம். அந்த வாசகத்துக்குள்ளே நின்றுதான் இன்றைக்கு பெரியதம்பிரான் குறிப்பாக சலவை தொழில் செய்கின்ற கலைஞர்களுடைய தொழிலாளர்களுடைய குலதெய்வமாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் குறிப்பிட்டோம், யாழ்ப்பாண நாட்டிலே ஏராளமான கிராமங்களிலே இந்த சித்தங்கேணி, காரைநகர், விளான், பெரிய விளான், அராளி, அங்கே மாசியப்பட்டி, சண்டலிப்பாய் போன்ற இடங்களிலே, இன்னும் பல இடங்களிலே, காரைநகர் போன்ற இடங்களிலே இந்த பெரியதம்பிரான் வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த அடியவர்கள் எல்லோரும் இந்த வழிபாடுகளிலே காலந்தவறாமல் நேரந்தவறாமல் சென்று வழிபடுவார்கள். இந்த வழிபாட்டிலே 2 வகை வழிபாடு. ஒன்று ஆகமத்துக்குட்பட்ட வழிபாடு, ஆகமத்துக்கு உட்படாத வழிபாடு. ஆகவே நீங்கள் தரிசித்து கொண்டது ஆகமத்துக்கு உட்படாத வழிபாடு, கிராமிய வழிபாடு. நாட்டுப்புற தெய்வ வழிபாடு. நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டிலே இடம்பெறுகிற மூத்தங்களுக்குள்ளே பெரியதம்பிரான் ஒருவர். ஆகவே